या देवी सर्वभूतेषु मा कात्यायनी रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. இன்று 6வது நாள் நவராத்திரி. இன்று நாம் எந்த தாயை வணங்குதல் வேண்டும் என்றால் காத்யாயனி. ஒரு கதை என்ன சொல்கிறது என்றால், காத்யாயனா அப்படின்னு ஒரு துறவி இருந்தார். அவருக்கு தன்னுடைய ஒரு ஆசை இருந்தது. பார்வதி தேவியை நோக்கி தவம் புரிந்து தனக்கே மகளாக பிறக்க வேண்டும் என்று வேண்டினார். அதற்கேற்ற தாயும் பார்வதி தாயும் அவர்கள் வீட்டிலேயே பிறக்கிறார். அவரை வணங்கினதனால் அந்த தாயின் பேர் காத்யாயனி என்று சொல்லப்பட்டதாக ஒரு கதை கூறுகிறது. அடுத்த கதை வாமன புராணம். அதுல சொல்லப்பட்டிருக்கிற கதை எப்படி அவளை இந்த மாதாவை உருவாக்கினார்கள் என்றால், எல்லா கடவுளர்களும் போய் விஷ்ணு கிட்ட எப்பவுமே கேட்குற மாதிரி தனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி கேட்டுக்கிறாங்க. அப்போ விஷ்ணு, சிவன், பிரம்மா அந்த மற்ற கடவுள்களோட சேர்ந்து அவங்களோட பவர்ஃபுல் கண்களிலிருந்து வர ஒரு ஒளியிலிருந்து காத்யாயனி என்கிற இந்த மாதாவை உருவாக்குறாங்க. அதை தவிர தன்னோட எல்லா பவர்ஸையும் தன்கிட்ட இருந்த எல்லா விதமான ஆயுதங்களையும் இந்த தாய்க்கு கொடுக்குறாங்க. அதாவது வருணா ஒரு சங்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி வாயு ஒரு வில் கொடுக்குறாரு. அம்பு சூரிய தேவன் கொடுக்குறாரு. அதே மாதிரி விஸ்வகர்மா ஒரு பெரிய பேட்டில் ஆக்ஸ், அதாவது அது வெட்டக்கூடிய அந்த இது கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் விஷ்ணு தன்கிட்டேருந்து இருக்கிற சுதர்சன சக்கரத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி பிரம்மா தன்கிட்ட இருந்த ஒரு ரோசரின்ற அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு செடியை அந்த அம்மா கையில கொடுக்குறாரு. இந்த அம்மாவானவர்கள் ஒரு லயன்ல வருவாங்க, உட்கார்ந்து சிங்கத்தின் மேல் அமர்ந்து எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் 4 கைகளுடன் மக்களுக்கு காட்சி அளிக்கிறார். ஒரு கையில் தாமரை மலர், இன்னொரு கையில் பெரிய கத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு கையை அபயமுத்திரத்திலையும் இன்னொரு கையை வரத முத்திரத்திலையும் வச்சிருக்காங்க. இந்த அம்மா கிட்ட நம்ம போய் கேட்டால் எல்லா விதமானதும் கிடைக்கும். ஸோ எல்லா பவர்கள், அதாவது மொத்த கடவுளர்களோட எல்லா இதையும் கிடைச்ச பிறகு மைசூரோட அந்த ஹில் பக்கமாக போகிற மலை பக்கமாக இவங்க போய் உட்கார போகும்போது அங்கே இருந்த அசுர கணங்கள்லாம் அந்த அம்மாவை பார்க்கறது. அந்த அம்மா அவ்வளோ அழகாக இருந்தாங்க காத்யாயனி. அதை ஓடி போய் தன்னுடைய இவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, கிங்கு கிட்ட போய் சொல்கிறாங்க, ராஜா கிட்ட. அவன் யாருன்னா மகிஷாசுரன். இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்கன்னு சொன்ன உடனே இவனுக்கு ஆசை வந்துடுது, எப்படியாவது அந்த தாயை அடைஞ்சிடணுன்ட்டு வரான். அந்த அம்மா கிட்டே நீ என்னை கல்யாணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்கிறார்கள், நீ என்னோடு போர் புரிய வேண்டும், நீ வென்றால் நான் உன்னை மணக்கிறேன் என்று சொல்கிறார். அவன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கொண்டு சரி நானும் வருகிறேன் என்கிறான். அவன் ஒரு மகிஷா அந்த அவதாரம், அதாவது எரும மாடோட அந்த இது எடுத்துட்டு வரான். அவன் வரும்போது அம்மா ஒன்றுமே இல்லாமல் கையில் ஜஸ்ட் அப்படி தன்னோட பாதங்களை அவனோட தலைமையில வச்சு ஒரு சின்ன பாதங்களை அப்படி அமுக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஃபுல் ஃபோர்ஸை வச்சு அமுக்கும் போது அவன் அப்படியே ஃபுல்லாக ஒரு உணர்ச்சியே இல்லாமல் அப்படியே அந்த இது மேலே பூலகத்தில் விழுந்து செத்து கிடக்குறான். ஸோ அதுக்கப்புறம் இந்த அம்மாவோட பேர் அந்த இந்த கத்தியை வச்சு அவனோட தலையை தனியாக கொய்து எடுத்துடுறாங்க. அப்போ அந்த அம்மாவோட பேரு மகிஷாசுர மர்தினி என்று சொல்லப்பட்டதாக வாமன புராண கதை இது. சரி, இந்த அம்மாவை எப்படி இன்று நம்ம வணங்குதல் வேண்டும்? இந்த கிரே கலர்ல இன்னைக்கு நம்ம வஸ்திரம் அணிந்து கொள்ள வேண்டும். இது எதை குறிக்கிறது என்றால், நம்ம எப்பவுமே வணக்கத்துக்குரியவர்களாலும் மற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்மளை பார்க்கும்போது எல்லாருக்குமே நம்மளுக்கும் கீழ்ப்படியணுன்ற அந்த ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவர்களா நம்ம மாறுவோமா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்று என்ன விதமான பூவை வைத்துக்கொண்டு நமது கடவுளை வணங்க வேண்டும் என்றால், ரெட் கலர் சேர்ந்த எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, பிளஸ் தேன் கொண்டு இந்த தாயை நம்ம வணங்குதல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த அம்மாவை வணங்கினா கல்யாணத்தில் இருக்க தடங்கல்கள்லாம் தீரும் என்றும் சொல்லப்படுகிறது. அது நம்ம செஞ்சா ரொம்ப நல்லது என்றும் கூறப்படுகிறது. இன்றைக்கு இந்த தாயை நம்ம எந்த ஒரு ஸ்லோகம் வைத்து வணங்க வேண்டும் என்றால், ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोशिनि वाशिनि विष्णु विलासिनि जिष्णुनुते
भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकभर्दिनि शैलसुते